இது லோகோ, இது அந்த சர்வீசஸ் மெனுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் பெரிய பாக்ஸ், அதாவது இதுதான் கண்டெய்னர். அதாவது நம்ம கோடிங் வச்சு சொல்லணும்னா இந்த ஹெட்டர் தான் இந்த பாக்ஸ். இந்த ஹெட்டருக்குள்ளார ரெண்டு காம்போனன்ட் இருக்கு, H1 ஒன்று இருக்கு, UL ஒன்று இருக்கு, ரெண்டு காம்போனன்ட். ஓகேங்களா, அதுதான் H1 UL டேக் ரெண்டு இருக்கு. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதை ஒரே இடத்துல வர வைக்கணும். இப்படி வர வச்சாதான் அது கரெக்டா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இது கீழே அப்படின்ற மாதிரி இது இங்க இருந்தா தான் அது கரெக்டா இருக்கும். ஓகேவா, இப்போ இதை வந்து ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம என்ன மெத்தட்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு போக போறோம். ஓகேவா, இந்த ஃப்ளக்ஸ் கான்செப்ட் என்ன செய்யும் அப்படின்னா என்னுடைய பேரண்ட், இதுதான் பேரண்ட், இந்த பெரிய பாக்ஸ் இருக்குல்ல, இதுதான் பேரண்ட். ஓகேவா, இந்த பேரண்ட்டுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்கும். நம்மளுடைய இடத்துல பேரண்ட் யாரு, ஹெட்டர். இந்த இடத்துக்கு நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்கும். இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஆனா இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு ஏதாவது இன்லைன் பிளாக் கொடுத்தாலாச்சும் அது பக்கத்துல வரும். இதை தூக்கிட்டு போய் இங்க கொடுத்துருக்கீங்களே அப்படின்னா கதை என்ன அப்படின்னா, எப்ப நீங்க டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுக்குறீங்களோ அப்ப இந்த மாதிரி 1 by 1 கீழே இருக்கிற எலமெண்ட், ஓகேவா, நான் இப்போ எக்ஸாம்பிள் இந்த கிரீன் கலர் பாக்ஸுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்த உடனே இந்த கிரீன் கலர் பாக்ஸுக்குள்ள இருக்கிற சைல்டு எலமெண்ட், ஓகேவா, இவங்க மூணு பேரும் யாரு அப்படின்னா சைல்டு ரிப்பீட்டர் கிளாஸ் நிறைய இருக்கு. ஓகே, சைல்டு 3, இந்த 3 சைல்டையும் இது என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் எல்லாம் ஒரே லைன்ல வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஒரே லைன்ல இப்படி இப்படி பக்கத்துல வரும். அதை பிரிச்சு வைக்கிறது நம்மளுடைய வேலை. ஓகேங்களா, பட் ஒரே ரோல வந்துடும். அது எப்படின்னா அது அப்படின்னா இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸோடைய இந்த சைல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும் அது எதிர்பார்க்கும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ. ஓகேங்களா, ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ அப்படின்னு சொல்லுவோம். இது ரோவா காலமா, இப்போ 1 2 3 இருக்கு, இது ரோவா காலமா, புரியல? இது ஒரு ரோல தானே இருக்கு, ஐ மீன் இது ஒரு ரோல இருக்கு, நெக்ஸ்ட் ரோ இது, மூணாவது ரோ இது. ஓகேங்களா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது மூணுத்தையுமே ஒரே ரோல வர வைக்கும். கரெக்ட் தான், ஒரே ரோல வர வைக்குது. ஓகேங்களா, 1 2 3 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இப்போ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் டைரக்ஷனை நீங்க மென்ஷன் பண்ணவே தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னா டிஃபால்ட் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ஃபார் டிஸ்பிளே வந்து என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸுக்கு ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ. ஸோ தட் நமக்கு என்னவா வரும் அப்படின்னா என்னுடைய பேரண்ட்டுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, கீழே 2 எலமெண்ட் இருக்கு, 1 2 எலமெண்ட் இருக்கு. இந்த 2 எலமெண்ட்டும் எப்படி வரும் அப்படின்னா ஒரே ரோல வந்துடும். இல்லை இது மேலே கீழே இருக்கு அப்படின்னா அது நம்ம மார்ஜின் பேடிங் ஏதோ கொடுத்துருக்கோம் அதனால வந்துடும். ஓகேங்களா, அதை நம்ம மாத்திக்கலாம். இப்போ இதனுடைய பிஹேவியர் என்னவா நடந்திருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற எலமெண்ட் ஒரே, இல்லை நான் இன்னொரு எலமெண்ட் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா இப்போ நான் என்ன செய்யறேன்னா இன்னொரு எலமெண்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன். இன்புட் டைப்பு பட்டன் வேல்யூ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு போடுறேன். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். 1 2 3 காலம்ல இருக்கு, 1 2 3. ஓகேங்களா, டிஃபால்ட்டாக 1 by 1 இருக்கு. இப்போ இந்த கெட் ஸ்டார்டடுக்கும் நம்ம டிசைன் பண்ணிப்போம். ஓகேங்களா, என்ன டிசைன் பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்க போறேன். இந்த இன்புட் டைப்புக்கு ஒரு கிளாஸ் ஒன்று எழுதிக்கலாம். இன்டர்ன்ஷிப்னா கரெக்டாக வந்துருந்தீங்க, ப்ராப்பராக வந்துருந்தீங்கன்னா இது நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் நினைக்கிறேன். கிளாஸு பட்டன். ஓகேங்களா, பேக்ரவுண்டு ஒரு கலர் கொடுக்குறேன், எல்லோ. ஓகே, பேக்ரவுண்டு எல்லோ. அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ கலரு
ஒயிட் black இருந்துட்டு போகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணுறோம், மேத் அப்படின்னு கொடுக்குறோம் ஓகேவா. இப்போ அந்த இன்புட் டைப்பை பெருசாக்க போகிறேன். ஹைட்டு 10 பிக்சல், வித்து இப்போ அந்த ஃபாண்டோட சைஸை பெருசாக்குறேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஓகேவா. எதுவும் தெரியாததெல்லாம் கிடையாது. பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது பின்னாடி ஓகேங்களா. தென் கலர் அப்படின்றது இந்த டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணுறது. ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருக்கோம். மூணாவதா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபாண்ட் வெயிட். இப்போ இந்த கெட் ஸ்டார்டட் அப்படின்றது கொஞ்சம் ஒரு பட்டை அடிச்ச மாதிரி இருக்கு, போல்ட் ஆக போகிறேன் ஓகேங்களா. ஃபாண்ட் வெயிட் அப்படின்றது இந்த கெட் ஸ்டார்டட் வந்து கொஞ்சம் டபுள் டைம் பட்டை அடிச்ச மாதிரி வந்துச்சு ஓகேங்களா. இவ்வளோ விஷயம் நான் கொடுத்து இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஹைட்டு மட்டும் இப்படி நான் பண்ணிக்கிறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த பட்டன்லயே நான் என்ன செய்ய போறேன்னா கொஞ்சம் சும்மா மார்ஜின் லெஃப்ட் கொடுக்குறேன். அந்த பாக்ஸையே மூவ் பண்ண போறேன். எஸ், பாக்ஸ் மூவ் ஆகும் ஓகேவா. ரைட், அது மூவ் ஆகும். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா எனக்கு இந்த பாக்ஸ்ல இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த எண்டு மட்டும் கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி வரணும் ஓகேங்களா. பாக்ஸ்ல அந்த கர்வ் மட்டும் கொஞ்சம் பெண்ட் ஆயிடும். இதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பார்டர் ரேடியஸ். பார்டர்ல இருக்கிற கார்னர் எல்லாமே பெண்ட் ஆகணும் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெண்ட் ஆயிடும். இதை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும், கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுடைய இதுதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ பட்டனுக்கு வந்து நான் இந்த ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வரணும்னு நான் கேட்குறேன். என்ன பண்ணா வரும்? கர்சர். ஆமா, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா கர்சர் பாயிண்டர் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நீங்க போய் பட்டனை ஓவர் பண்ணீங்க அப்படின்னா லைக் தெரியும். இப்போ ஏஹெச்எஃப் டேக், இந்த டேக் மாதிரி கர்சர் பாயிண்டர் கொடுத்த உடனே இவ்வளோ விஷயம் நம்மளால பண்ண முடியும். ஓகே, இதை காப்பி பண்ணிட்டு பட்டன்ல எடுத்து போய் பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸுக்கு போகிற வழியில் ஒரு புது சேவைன்ற மாதிரி 1 2 3. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 எலமெண்ட், மூணுமே இங்கே இருக்கிற மாதிரி தான் 1 by 1 இருக்கு. இது மூணுமே ஒரே ரோல வரணும். அப்போ இதனுடைய பேரண்ட் யாரு? பேரண்ட்டுக்கு தான் கொடுக்கணும், சைல்டுக்கு கொடுக்குறாரு. பேரண்ட் யாரு அப்படின்னா இவர் தான் பேரண்ட் ஓகேவா. இவர்கிட்ட போய் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா நீங்க டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்ல போறேன். ஃப்ளக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கீழே வர சைல்டு எலமெண்ட்டை ஒரே ரோல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரே ரோல அப்படின்னு சொல்லும்போது இது ஒரே ரோலே வந்துருச்சு ஓகேவா. இது நீங்க எத்தனை எலமெண்ட் கொடுத்தாலும் இதை ஒரே ரோல தான் வர வைக்கும் ஓகேவா. இதுக்கு நம்ம ஸ்பேஸ் வந்து இதுக்கு இவ்வளோ எடுத்துக்கணும், இதுக்கு அவ்வளோ எடுத்துக்கணும். அதாவது இந்த எலமெண்ட் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கணும், இந்த யூஎல் வந்து ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கணும்னா அது ஃபியூச்சர்ல நம்ம பார்ப்போம் ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா பேரண்ட்டுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே ரோல வந்துடும். ஒரே ரோல வந்ததை இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் விஷயத்த சேஞ்ச் பண்ணி இதை அழகா ரெடி பண்ணி வைக்கணும். என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இதுக்கு மேலே இன்ஸ்பெக்ட்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹைட்டு 150 தேவையில்லை, 90 ஓகே ஓகேங்களா. 90 பிக்சல் கொடுக்கும்போது இது சென்டரா இருக்கிற மாதிரி தெரியல. இங்க போறேன், மார்ஜின் லெஃப்ட் ஓகே, பேடிங் டாப் தேவை கிடையாது, இதெல்லாம் எடுத்துடணும் ஓகேங்களா. மார்ஜின் லெஃப்ட் இஸ் ஃபைன். எனக்கு இது இந்த கண்டென்ட் இங்க நான் தான் ஓகே ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூஎல் டேக் ஓகேங்களா. இப்போ நான் இந்த கம்ப்ளீட் செக்ஷனையே என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மூவ் பண்ணணும். இந்த கம்ப்ளீட் செக்ஷனையே மூவ் பண்ணணும் ஓகேங்களா. இந்த இன்புட் டைப் பட்டனையும் மூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் இந்த பட்டனை ஜர்கண்டி பண்ணிடுறேன், அதாவது மூவ் பண்ணிடுறேன். மார்ஜின் லெஃப்ட் 13ன்னு இருக்கா, மார்ஜின் அங்க இருந்து அது இருக்கிற இடத்துல இருந்து லெஃப்ட் இப்படி நான் பண்றேன். பண்ணிட்டு மார்ஜின் இதுக்கு நேரா எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கண்டென்ட்டும் நம்மளால மூவ் பண்ண முடியும் ஓகேங்களா. இது ஒரு டெஸ்டிங்க்கு தான். இதை நீங்க அப்படியே
எடுத்து விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்டா இருக்கிற எலமெண்ட்டை இதை நீங்க மார்ஜின் லெஃப்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா இதுவுமே மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த யூஎல் டேகை இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இதை நான் மூவ் பண்ண போறேன். இது பக்கத்துல தானே இது இருக்கு அப்படின்னா இதுவுமே கொஞ்சம் மூவ் ஆகும். இப்போ பாருங்க நேவ் செக்ஷனுக்கு மார்ஜின் லெஃப்ட் 100 பிக்சல் கொடுங்க. இப்போ நான் மூவ் பண்றேன், பக்கத்துல இருக்கிற எலமெண்ட்டும் மூவ் ஆயிடும். போதுமா அப்படின்னா போதும். இப்போ மேல இருந்து கொஞ்சம் கீழே இருக்கிறதுக்கு மார்ஜின் டாப் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இது வரைக்கும் இது ஓகே. நெக்ஸ்ட் இந்த பட்டனுக்கு மார்ஜின் லெஃப்ட் ஓகே 310 பிக்சல் அப்படின்றத செட் பண்ணுறேன். ஓகேவா? என்ன எனக்கு பிடிக்கல இது இந்த ஹெட்டரையுமே 80 பிக்சல் வச்சுக்கிறேன். ஸோ லோகோவையும் மார்ஜின் டாப்பே கொஞ்சம் இது ஒன்றும் கிடையாது, அது நம்மளுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் மூவ் பண்ணி வைக்கணும். இது ஓகேவா இருக்கு. ஓகேவா? எந்த விஷயம் ஓகே இல்லை அப்படின்னா இந்த கெட் ஸ்டார்டட் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு ஃபாண்ட் சைஸ். ஓகேவா? இப்படின்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் எல்ஐ டேகு, இது எல்லாமே கொஞ்சம் பக்கத்துல இருக்கு, கொஞ்சம் இல்லை அதிகமாகவே. வச்சிருக்கேன். ஓகேவா? சரி, நான் இப்போ என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணன்றது ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. போய் ஒரு செக்ஷனாக போய் காப்பி பண்ணி போகணும். ஓகேவா? ஸோ பெட்டர் இதுக்கு இன்னொரு சொல்யூஷன். அதாவது நான் எந்தெந்த இடத்துலலாம் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஒன்றா எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுலேயே இந்த எலமெண்ட்ஸ் பக்கத்தில் சோர்சஸ்ன்னு ஒரு டேப் இருக்குல்ல, இந்த சோர்சஸ் டேப்ல நீங்கள் போயிட்டு என்னென்ன சிஎஸ்எஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே பார்க்கலாம். நேவ்ஸ்க்கு இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் மட்டும்தான் இதில் கடுப்பாக இருக்கும். மற்றபடி இந்த இதுலேயே நம்ம சேஞ்ச் பண்ணது எல்லாமே அப்டேட் ஆகிடும். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா கோவிந்தா தான். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா சோர்சஸில் போயிட்டு Ctrl+A Ctrl+C காப்பி பண்ணிட்டு உங்களுடைய சிஎஸ்எஸ்ல இருந்து பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் மேலே ஏறினீங்கன்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இது ப்ளஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஹெட்டர் செக்ஷன் பக்காவா ரெடி ஆகி இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு பேரண்ட் டேகுக்கு நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தா 3மே வரும். ஒரே ரோல 3 இல்லை, நீங்க 4 எலமெண்ட் வச்சாலும் அது வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கேப் விட்டு பண்ணணும். அதே மாதிரி இந்த சர்வீசஸ் மெனுஸ்க்கு எல்லாமே 2 மவுஸ் இருக்கிற மாதிரி கேப் விட்டா போதும். அதாவது இந்த கர்சர் இருக்குல்ல, இது இருந்தா போதும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவானுங்க, இந்த ஏபிஜே பக்கத்துல ஹோம் இருக்கும், இதுக்கு அப்புறம் சர்வீசஸ் இருக்கும், அது ஏதோ தனியா லோகோ மாதிரி தெரியும். ஓகேங்களா? இப்படிதான் நீங்க ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நீங்க மார்ஜின் லெஃப்ட் ஆர் பேடிங் லெஃப்ட் கொடுத்தா ஓகே, அதிகமா கொடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ இந்த செக்ஷன்ல ஹோம் சர்வீசஸ் மட்டும் ஆக்டிவா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க சர்வீசஸ் செக்ஷன் போகும்போதும் எனக்கு இந்த எல்லோ கலர் வரணும். அதாவது நான் இந்த இடத்துல போகும்போது எனக்கு வரணும், அபவுட்ல போகும்போது எனக்கு வரணும், டீம் கேலரி ப்ராடக்ட்ஸ் கான்டாக்ட் போகும்போது வரணும். அப்படின்னும் போது நம்ம என்ன விஷயம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்எஸ் சூடோ எலமெண்ட்ஸ் ஒன்று இருக்கும், அந்த விஷயம் யூஸ் பண்ணணும். அது எப்படி நான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த சர்வீசஸ்க்கு வந்து எந்த கிளாஸ் வச்சு நம்ம ஸ்டைல் எழுதணும்னு பார்த்தோம். நேம் வச்சு தான் எழுதணும். நேவிகேஷன் நேம். இந்த கிளாஸை ஓவர் பண்ணும்போது எனக்கு என்னவா மாறணும் அப்படின்னா எல்லோ கலர்ல மாறணும். ஓகேவா? அப்ப இந்த கிளாஸை காப்பி பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே அதுதானே இருக்கும், எல்லா ஏ டேகுக்கும் அதுதான் இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு நேமை ஹோவர் 2 புள்ளி வச்சுட்டு ஹோவர் பண்ணும்போது எனக்கு கலர் எல்லோ அப்படின்னு எழுதும். நேமை ஓவர் பண்ணும்போது கலர் எல்லோ. இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு எரியுதா? எரியும்.
ஓகேங்களா. சரி, நான் இந்த பட்டனுக்கு அதே மாதிரி ஏ டேக்குக்கு மட்டும்தான் இருக்கானா, எல்லா கிளாஸுக்குமே எழுதலாம். சரி, பட்டன் டேக்குக்கு எழுதுங்க அப்படின்னா பட்டன் இங்க இருக்கு. ஓகேங்களா, பட்டனை காப்பி பண்ணிக்கோங்க. ஹோவர் அப்படின்றத எழுதணும். அது பக்கத்துல, அது மேல அப்படின்றது தான் இந்த ஹோவர். ஓகேங்களா, ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னா 2-3 விஷயம் பண்றேன். இப்ப ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதனுடைய கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இதை ஓவர் பண்ணும்போது கலர் எல்லோ, பேக்ரவுண்டு பிளாக் அப்படின்னு கொடுக்கும். அதாவது டெக்ஸ்ட் கலர் எல்லோவாகவும் பேக்ரவுண்டு பிளாக்காகவும் மாறும். வைஸ் வெர்சா. எவ்வளவுமா இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன செய்யறேன், ஒயிட்டே கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா, ஓவர் பண்ணும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று டெக்ஸ்ட் கலரை மாத்துறேன், இன்னொன்று இந்த மாதிரி பண்றேன். ஓகேங்களா, இன்னொரு விஷயமும் பண்ணலாம். அது என்னன்னா அப்படின்னா, இந்த பாக்ஸை சுத்தி ஒரு கோடு வர வைக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம பண்ணோம்ல, இதுதான் செகண்ட் இது. இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸுக்கு மேல நான் கிரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம என்னன்னு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சிஎஸ்எஸ்ல இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பார்டர் ரேடியஸ் ஃபார் இந்த விஷயத்தை நீங்க பெண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இந்த இடத்த கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மட்டம் தட்டி, ஓகேவா, ஆசாரி கொத்தனார் வச்சு இதை சரி பண்றது இப்படி வரும். ஓகேங்களா, இது பார்டர் ரேடியஸ். பார்டர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நீங்க இங்க இருக்குல்ல, இந்த பாக்ஸுக்கு மேல இருக்கிற ஒரு விஷயத்த பண்ண முடியும். அது என்ன அப்படின்றத இப்ப பார்ப்போம். இந்த பாக்ஸ் இருக்கு, கீழே ஒரு பாக்ஸ் போகும். இப்போ இன்னொரு செக்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம். div id அப்படின்னு வச்சுக்கிட்டு type text அப்படின்னு. இப்போ இந்த விஷயத்தை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பார்டர் கட்ட போறேன். இது பார்டர் வந்து பிளாக் கலர். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா பார்டர் ஸ்டைல். பார்டர் ஸ்டைல் அப்படின்னா புள்ளி புள்ளியா, டாட்டடு, டபுள், க்ரோவு அப்படின்ற மாதிரி இருக்கும். சாலிட் அப்படின்றது நார்மல் லைன் தான். ஓகேங்களா, ஸோ நான் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக டாட்டட் வைக்கிறேன். ஓகேங்களா, பார்டர் ஸ்டைலு டாட்டட். ஓகேங்களா, இதனுடைய கலரை நான் செட் பண்ணிக்கலாம். பார்டரோட கலரு என்னவா வேணும், ரெட்டு. பார்டரோட கலர் ரெட்டுன்னு வர வச்சிருச்சு. ஓகேவா, ஸோ அந்த லைன் இருக்குல்ல, டாட்டடா இருக்கிறனுடைய சைஸு கொஞ்சம் பெருசாகும். பார்டரோட வித் 1 px 2 3 4 5 pxனா அந்த டாட்டோடைய வித்து பெருசாகும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதே விஷயத்தை இங்க கொடுக்கலாமா அப்படின்னா கொடுப்போம். எவன் என்ன கேட்பான். இப்போ பார்டர் ஸ்டைலு பார்டர் கலரு பார்டருடைய வித் 2. நிஜமாவே நல்லா இல்லை, 10th போட்ட மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை சுற்றி நம்மளால பண்ண முடியும். நீங்கள் பாக்ஸ் மாடலுடைய கான்செப்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் இருக்கும். கண்டென்ட் உள்ளார, ஓகேவா, உள்ளார இதுதான் பாக்ஸ் மாடல். கண்டென்ட் உள்ளார ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும்னா பேடிங் யூஸ் பண்ணணும். பேடிங்க்கு அடுத்த லேயர்ல இருக்கிறது தான் பார்டர். ஓகேங்களா, இப்போ நம்ம மார்ஜின் யூஸ் பண்ணா நமக்கு பார்டர் அப்படியே விட்டுட்டு போகுமான்னு கேட்டா கிடையாது, பார்டரையும் சேர்த்து தள்ளிட்டு போகும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, உங்களுக்காக பேடிங் ஒரு 10 px கொடுக்குறேன். பேடிங் ஒரு 10 px தெரியுதுங்களா. ஸோ பேடிங் அப்படின்றது உள்ளுக்குள்ளார விஷயம். பாக்ஸ் அது அங்கேயே தான் இருக்கும், அது எங்கேயுமே மூவ் ஆகாது. ஓகேங்களா, எக்ஸ்டெண்ட் ஆகுமே தவிர்த்து வேற எதுவுமே நடக்காது. ஓகேங்களா, இதுவே மார்ஜின் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா மார்ஜின் கொடுத்து தான் நம்ம இப்போ மூவே பண்ணிருக்கோம். மார்ஜின் கொடுத்தோம்னா அந்த பாக்ஸே
டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் மாடலை வந்து நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நடுவுல கண்டென்ட், அதுக்கு மேல அதை சுத்தி பேடிங் லேயர் இருக்கும், அதுக்கு மேல பார்டர், அதுக்கு மேலதான் மார்ஜின் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் வர வைக்கிறதுக்குலாம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பார்டர் ரேடியஸ், டெக்ஸ்ட் டெக்கரேஷன், கர்சர் பாயிண்டர், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சிஎஸ்ஆர்னா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சிஎஸ்எஸ் இல்லை. எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த பொசிஷனிங் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுதான் பெரிய டாபிக். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே இன்லைன் பிளாக், டிஸ்பிளே ஃபிளக்ஸ், அது பெரிய டாபிக். அதுக்கப்புறம் பாக்ஸ் மாடல், இதெல்லாம் தான் பெரிய டாபிக். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஹெட்டர் செக்ஷனுக்கு இந்த மாதிரி விஷயம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த ஓவர் கூடும் பெருசுலாம் கிடையாது. ஓவர் பண்ணும்போது, எதை ஓவர் பண்ணும்போது அப்படின்றது ரொம்ப இதுவா இருக்கும். இப்ப கன்சிஸ்டா இந்த நேமை ஓவர் பண்ணும்போது எனக்கு ஒரு சில விஷயம் நடக்கணும். அது என்னவா நடக்கணும் அப்படின்னா, கலர் சேஞ்ச் பண்ணணும். ஆனா கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும்னா, ஃபாண்ட் சைஸ் ஏத்திக்கோ, ஃபாண்ட் சைஸ் என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபாண்ட் ஃபேமிலியை நான் மாத்துறேன். இப்போ கொரியர் நியூ ஏதோ சம்திங் இருக்கு, கேவலமா இருக்கா? ஓகே, ஸோ அதனால அதை நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே நம்ம வந்து சைட்டை வந்து இன்னுமே கேட்சியா வச்சுக்கிறதா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ ஒரு நேவ் செக்ஷன், ஹெட்டர் செக்ஷன் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஐடி பேனர் அடுத்த செக்ஷன் எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகேங்களா? இந்த செக்ஷன்ல ஏதோ ஒரு நல்ல இமேஜா இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி நீங்க ஒர்க் பண்ற ஃபோல்டர்ல சேவ் பண்ணுங்க. பேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துட்டு வந்து வைக்கணும். வந்துருச்சா பேனரு? பேனர் இருக்கு. பேக்ரவுண்டு இமேஜ் URL பேனர் அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இமேஜ் வரல, என்ன பண்ணா இமேஜ் எல்லாம் வரும்? கொட்டேஷன் போடணும். ரொட்டேஷனா? மேல ஒரு கோட்ஸ் போடணும். பேனர் இல்ல இல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான். இன்ஸ்பெக்ட் பண்றேன், உனக்கு இதை காமிச்சிடுறேன். இங்க இமேஜ் ரெண்டர் ஆயிடுச்சு. வேற என்னென்ன பண்ணணும்? பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஒரு 4 ப்ராப்பர்ட்டி கூடவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணீங்களே, ஹைட் வித் கொடுக்கணுமா? பேனர் ஹைட் கொடுக்கணும், பேக்ரவுண்ட் பொசிஷன் ஹைட் கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு இது வந்து ரிப்பீட்டடா ஆகுது. பேக்ரவுண்ட் ரிப்பீட், பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஆக வீடியோ யாரும் பார்க்கறது கிடையாது. இது ஃபுல்லா கவர் ஆகணும் இமேஜ். பேக்ரவுண்ட் சைஸ் கவர், கவர் பேக்ரவுண்ட். இது டிஃபால்ட்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய போட வேண்டிய கமெண்ட்ஸ். ஓகேங்களா? எப்ப நீங்க பேக்ரவுண்ட் இமேஜ் யூஸ் பண்றீங்களோ அப்ப இந்த விஷயத்தை நீங்க டிஃபால்ட்டா அப்ளை பண்ணிட்டு ராஜா பகவத் மாதிரி மிஸ்ரிக்க வைங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்க பர்ஃபெக்டா பண்ணணும். இது எதுக்கு? ஓகே, இது ஓவர்ஃப்ளோ. இப்ப இந்த இடத்துல இமேஜ் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே இந்த இமேஜ் அப்படியே இருக்கும். இந்த செக்ஷனுக்கு அப்புறம் ஒரு டிவ் ஒன்று ஓபன் பண்ணிட்டு ஐடி
சர்வீசஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் ஓபன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதனுடைய கோல் என்ன அப்படின்றதே சொல்லி சர்வீசஸ்க்கு எப்படி வரணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ், 2 பாக்ஸ், 3 பாக்ஸ் இப்படி வர வைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு பெரிய சட்டை, அந்த சட்டைக்குள்ளார சட்டை அப்படின்ற மாதிரி 3 எடுத்துட்டு வரணும். ஒரு சர்வீசஸ் அப்படின்ற ஒரு இது, ஓகேங்களா, இதுல பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயத்த நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாக்ஸ் 1. ஏன்னா நான் டிஃப்ரெண்ட் கலர் வந்து இப்போ வைக்க போறேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஓகேவா? டிஃப்ரெண்ட் கலர் இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்றேன். இந்த சர்வீசஸ் செக்ஷனை இந்த இடத்துல கொடுக்குறேன். கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் பிளாக், ஹைட்டு ஒரு 400 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 பேனர் இமேஜ் இப்போ சர்வீசஸ்க்கு பின்னாடி இந்த மாதிரி. இப்போ 3 பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். பாக்ஸு, ஓகேங்களா? ஸோ இந்த 3 பாக்ஸுக்குமே ஸ்டைல் எழுதப்படும். பாக்ஸ்னு ஒன்று எழுதிட்டு, ஓகேவா, இதுக்குமே பேக்ரவுண்ட் எல்லாம் தேவையில்ல, இதை வச்சு எழுதணும். பாக்ஸ் 1 2 3 மூணுக்குமே ஃபர்ஸ்ட் நான் இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் ஸ்டைல் எழுதுறேன். பாக்ஸ்னு ஒன்று போட்டிருக்கேன். எதுக்குன்னா நீங்க இப்போ பாக்ஸ்னு ஒன்று போட்டிருக்கீங்க, பாக்ஸ் 1 2 3னா ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து தனித்தனி கலர் கொடுக்க போறோம்னு வச்சுக்கோங்க. ஆரஞ்சு, ப்ளூ, கிரீன் அப்படின்னு நான் கொடுக்க போறேன். இப்போ நான் இந்த 3 பாக்ஸுக்கும் இதை கொடுத்தாச்சு. இதை கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணா வருமானு கேட்டா வராது. ஏன் வராது? எனி யாருக்கா தெரியுமா ஏன் வராதுன்னு? ஹைட் செட் பண்ணனும். சோ பாக்ஸுக்கு நீங்க இத மட்டும் கொடுத்துட்டா போதாது, ஹைட் கண்டிப்பா செட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு 80 அப்படின்னு நான் செட் பண்றேன். 3 பாக்ஸுக்குமே 80 பிக்சல் ஹைட் அப்படின்றத நான் செட் பண்றேன். 3 பாக்ஸுக்குமே 80 பிக்சல் ஹைட். ஆனா அதனுடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா வேற கலரா இருக்கும். 3 பாக்ஸுமே 80 கிட்ட வந்துருச்சு. 80ன்றது ஒரு 100 கொடுக்குறேன். இப்ப 1 2 3 வந்துருச்சு. என்னுடைய கோல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வரணும், பக்கத்துல வரணும். ஏன் இது அடிச்சு பிடிச்சி ஒரு ரோ ஃபுல்லா எடுக்குது? யாருக்கா விளக்கம் தெரியுமா? இது வந்து பிளாக் இது ஒரு பிளாக் லெவல். அது ஃபுல்லா தான் சாப்பிடும், பக்கத்துல இருக்கிற எவனையுமே விடாது அப்படின்ட்டு. கரெக்ட். சரி, இது பக்கத்துல வரணும்னா ஏதா பண்ணலாமா? டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ். டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ். ஓகேங்களா? சோ யாருக்கு டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா பேரண்ட் எலிமெண்ட்டுக்கு டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது சொல்லிட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா என்னன்னா காணாம போச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் நீங்க ஹைட் செட் பண்றீங்க அப்படின்னும் போது, ஓகேங்களா, டிவை பொறுத்த மட்டும் டிவில எல்லா எலமெண்ட்டுக்குமே சரி, ஓகேவா, இது எல்லாமே இருக்கும். எப்படி நீங்க ஹைட் செட் பண்றீங்களோ அதே மாதிரி வித்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். ஓகேங்களா, வித் நான் 250 பிக்சல் சும்மா கொடுக்குறேன். அப்ப என்னன்னா இந்த பாக்ஸ் மூணுத்துக்குமே நான் 250 பிக்சல் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஃப்ளெக்சிபிளோடைய நெக்ஸ்ட் கான்செப்ட் இங்கே தான் வருது. அது என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது எங்கே போகணும்? 250னா ஓகே, பேலன்ஸ் இங்கே இருக்கே. எனக்கு இது 3 பாக்ஸுமே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டோம், 3மே பிரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்பிளேல எப்போ நீங்கள் ஃப்ளக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ நம்ம வித்துக்கு பதிலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் 1 அப்படின்னு கொடுக்கணும். ஃப்ளக்ஸ் 1 அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும். என்னென்ன நடக்குது அப்படின்னா
ஃபிளெக்சிபிள் அப்படின்ற கான்செப்ட் நீ எத்தனை சைல்டு காம்பனன்ட் கொடுத்துருக்கியோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே நீங்க வர சைல்டு இப்போ 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, என் குழந்தைங்கள 3 பேர் இருக்காங்க, ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு நீங்க 3 பேரும் பிரிச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் டிஸ்பிளே ஃபிளக்ஸ் 1 அப்படின்றது. இப்ப 3 தான் இருக்கு, ஓகேவா? அதனால இதனுடைய இடமும் சேமா இருக்கும். இப்ப நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்றேன், டிஸ்பிளே ஃபிளக்ஸ் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன், ஓகேங்களா? இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா 4த்துக்குள்ளார சரிசமமா பிரிச்சு, புரியுதுங்களா? இதுதான் ஃபிளெக்சிபிள் கான்செப்டோடைய மெயின் யூசேஜ், ஓகேங்களா? நீங்க டிஸ்பிளே ஃபிளக்ஸ்ன்னு செட் பண்ணிட்டு கீழே வர சைல்டுக்கு நீங்க எல்லாருமே சேம் ஈக்குவல் ஸ்பேஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் ரொம்ப பெருசா வேணும், அதாவது இந்த ப்ளூ கலர் மட்டும் கம்பேரிட்டிவ்லி இந்த 3 பாக்ஸை விட பெருசா வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ளூ கலருக்கு BX2 போட்டிருக்கோமா, இது கிட்ட போயிட்டு நீ மட்டும் ஃபிளக்ஸ் 2 எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்றேன், ஓகேவா? 2 எடுத்துக்கோ அப்படின்னா இது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பாருங்க, ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இதை பண்ண மாட்டோம். ஆனால் ஃப்ளெக்ஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த பாக்ஸ் அப்படின்றது 4த்துக்கும் கொடுத்துருக்கும், ஓகேவா? 4மே சரிசமமாக எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு தான் இந்த ஃப்ளக்ஸ் 1ன்றதை கொடுக்கணும். இப்போ ஹைட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணுமா அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு இப்போ ஹைட்டு இப்படி கொடுத்துருக்கோம், 300ன்னு கொடுத்துருக்கோம். நான் சொல்கிற டிசைன் உங்களுக்கு அச்சீவ் ஆயிடும், ஓகேங்களா? இந்த விஷயம் இப்படி ஓடிடும். ஸோ நமக்கு இந்த ஹோம் செக்ஷன், பேனர் செக்ஷன், இதை ஃபாலோட் பை இந்த செக்ஷன் அப்படின்ற மாதிரி வரும். புரியுதா புரியலையா?